கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 இறுதி பகுதி. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை நாம் துவங்கும் பொழுது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, மகா வறட்சியான காலத்திலும் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று நாம் படித்தோம். ஆம், நம்முடைய கடவுள் சாதகமற்ற சூழ்நிலையில் கூட நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவரால் கூடும் என்பதை நிரூபிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். மனிதர்கள் எப்பொழுதும் காரியங்கள் தங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் எல்லாமே நன்றாக நடக்கும் என்று நினைப்பார்கள். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வங்கியிலேயோ அல்லது தன்னுடைய கரத்திலேயோ போதுமான பணம் இருக்குமானால் அப்பொழுது அந்த மனிதன் மிகுந்த தைரியமாக அவன் என்ன செய்வான்? எதைவென்றாலும் நான் செய்வேன் என்று சொல்லுவான். ஒரு குறிப்பாக பணமில்லாத ஒரு தந்தை, நிறைய பணம் வைத்திருக்கின்ற ஒரு தந்தை என்று வைத்துக்கொள்ளும். அவருடைய பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. பணம் தன் கையிலே இருக்கின்ற தந்தை என்ன சொல்லுவார்? எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் நேரம் தேதி குறித்து விடுங்கள், என்றைக்கு வேண்டுமென்றாலும் திருமணத்தை வைத்து கொள்ளலாம், ஒரு கவலையும் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுவேன் என்று சொல்லுவார். அதற்கு காரணம் அவருடைய கரத்தில் பணம் இருக்கின்றது. ஆனால் இந்த பக்கத்தில் பார்க்கும்போது இன்னொரு தந்தை, பிள்ளையுடைய வயது கூடிக்கொண்டு தான் போகிறது, ஆனால் தன் கையில் என்ன இல்லை? பணம் இல்லாததினாலே அவன் அதிகமாக பல முறை யோசிப்பான். ஐயோ, என் பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டிய வயது வந்து விட்டது. அநேகர் வந்து பெண் கேட்டுவிட்டு செல்லுகிறார்கள். ஆனால் நான் ஒத்துக்கொண்டால் நான் எப்படி என் பிள்ளையுடைய திருமணத்தை செய்வேன் என்று சொல்லி கலங்கு கொண்டிருப்பார்கள். அதற்கு ஒரே காரணம் என்ன? இவருடைய கரத்தில் போதுமான அளவிற்கு பொருளாதார வசதி இல்லாத ஒன்று தான். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய கடவுள் சொல்லுகின்றார், இப்படி சாத்தியமில்லாத சூழ்நிலையிலே கூட நான் காரியங்களை சாத்தியப்படுத்தி தருகின்ற ஆண்டவர் என்று நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிரூபித்து கொண்டு வருகிறார். அதை நேற்றைய தினத்தில் இந்த புதிய மாதத்தை துவங்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கின்றார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு எந்த சூழ்நிலையும் சாதகமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லவே இல்லை. எந்த நொடி பொழுதிலும் எந்த நிலையிலும் இருந்து கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை நாம் செய்து முடிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்படித்தான் இந்த 2வது நாளில் கூட கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லி தருகிறது? சற்று யோசித்து பாருங்கள். பலவீனன், பலவீனன். ஒருவேளை இந்த பலவீனன் என்ற அந்த வார்த்தை தன்னுடைய சரீரத்தில் பாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தனக்கு பலம் இல்லை, சக்தி இல்லை, தனக்கு ஆரோக்கியம் இல்லை, என் சரீரம் முழுவதும் வியாதியாக இருக்கிறது, அல்லது மற்ற பொருளாதாரத்தில் நான் பலவீனமாக இருக்கின்றேன், இந்த சமுதாயத்தில் மற்ற காரியங்களிலே நான் பலவீனனாக, பலம் இல்லாத ஒரு மனிதனாக நான் காணப்படுகின்றேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி தருகிறது? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும், பலவீனமாய் இருக்கிறவன் கூட எப்படி சொல்லிக்கொள்ள வேண்டுமாம், எப்படி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும், தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும். ஏன் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு பலவீனமான ஒரு மனிதன், ஒரு வியாதியினாலே மிகுந்த சிரமத்திற்குள்ளாக இருக்கிற மனிதன் ஏன் இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று அவன் ஏன் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால்,
நீ ஒரு தவறான பொய்யை சொல்லி திருப்தியாகிக் கொள் என்பது அல்ல அதனுடைய அர்த்தம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற அற்புதங்கள் இருக்கிறதே, அந்த அற்புதத்தின் நேரத்திலே தனக்கு சாதகமாக காரியங்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கடவுளுக்கு இல்லவே இல்லை. அவர் எந்த வியாதியையும் சுகமாக்க முடியும். எந்த பலவீனனுக்கும் அவர் உதவி செய்து அவரை பலவானாக கடவுள் மாற்ற முடியும். யோசித்து பாருங்களேன், சின்ன கோலியாத்து தான், பலவீனமானவன் தான், தாவீது சின்ன ஒரு தாவீது தான். ஆனால் கோலியாத் எவ்வளவு வலிமை மிக்க ஒரு மனிதனாக இருக்கின்றான். அந்த கோலியாத் பார்த்து இந்த சின்ன வாலிபனை தூஷித்து பேசுகின்றான். காரணம் என்ன? தன் பார்வையிலே தாவீது பலவீனனாக அங்கே காணப்படுகின்றார். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? அதே பலவீனனாகிய அந்த இளைஞனை கொண்டுதான் நான் பராக்கிரமன், எனக்கு சமமாக யார் போர் புரிய முடியும் என்று சவால் விட்டு அந்த கோலியாத்தை வீழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் கடவுள் சொல்லுகின்றார், நான் மகா வறட்சியான காலங்களிலும் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற கடவுள். ஆகையால் பலவீனனாய் இருக்கிற நீ கூட என்ன செய், தன்னை பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று சொல்லிக்கொள். காரணம், அந்த பலத்தை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன், உன்னை சுகமாக்கப் போகிறேன், உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறேன், உன்னை நான் பராக்கிரமசாலியாய் மாற்றப் போகிறேன். நீ பலவீனன் தான், ஆனால் உன்னை கொண்டு நான் பலமான காரியத்தை, பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகள் தான் நம்முடைய அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கின்றது. எனக்கெல்லாம் இது நடக்குமா? நான் அவ்வளவு பெரியவனா? நான் அவ்வளவு பரிசுத்தவானா? என்னையெல்லாம் கடவுள் நேசிப்பாரா? என்னையெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவாரா? எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா? என்றெல்லாம் நம்மை நாமே குறைத்து கொள்ளுகிறோம், மட்டுப்படுத்தி கொள்ளுகிறோம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன செய்ய முடிவதில்லை? கடந்து வந்த அற்புதங்களை செய்ய முடிவதில்லை. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ அந்த இடத்துலெல்லாம் நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். இந்த வசனம் கூட அதை தான் நான் சொல்லி தருகிறது. நீ பலவீனமானவன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீ விசுவாசத்தோடு சொல்லு, நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. நீ சுகவீனமானவன் தான், ஆனால் விசுவாசத்தோடு நீ அறிக்கையிடு, நான் சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. நீ முழுவதும் கடனிலே நீ நிரம்பி இருக்கிறாய் என்பது உண்மைதான். ஆனால் நீ சொல்லு, நீ கடன் கொடுப்பா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன் என்று சொல்லு. கர்த்தர் அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. இந்த மாதத்தில் நம்முடைய சிந்தையை, எண்ணத்தை, பார்வையை மாற்றிக்கொள்ளலாமா? நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லாதீர்கள், கிறிஸ்துவுக்குள் நான் சகலத்தையும் உடையவன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்தங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனனும் பலவான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் என் ஆண்டவர் பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறீர். என் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். எங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறீர். கர்த்தாவே, அடியனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் 2வது நாளில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறையா. இந்த மாதம் முழுவதும் என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் மகா பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் நிறைய தேவை நிறைந்தவர்களாக இருக்கலாம், குறைவு நிறைந்தவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் என் ஆண்டவரோ நிறைவானவராக இருக்கிறீர். நிறைவான நீர் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வரும்பொழுது எல்லா குறைவுகள் ஓடிப்போகும். அதற்காய் தோத்திரம் தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.